அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் பல கிரகங்கள் இருப்பது குழப்பங்களை தெளிவின் அமைப்பையும் ஏற்படுத்தும் அமைப்பு என்றாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க. அதே போல் அந்த விழிப்புணர்வு தரும் கிரகம் குரு ஆவார். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் எந்த ஒரு பதட்டம் வந்தாலும் நிதானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தனிப்பட்ட முன்னேற்றத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. சுகாதிபதி சுக்கிரன் ராசியிலும் அடுத்து 2ஆம் இடத்தில் இருப்பதால் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வந்துவிடுங்க. கடன்களையும் ஓரளவு அடைத்து விடுவீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிரச்சனைகள் வந்த வழி போய்விடுங்க. அதனால் உங்களுக்கு நிச்சயம் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நீங்கள் விழிப்புணர்வோடு அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு தருணமாக தான் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல முடிவுகள் எடுத்தாலும் கூட அதை செயல்படுத்த முடியாத அளவிற்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இத்தருணங்களில் நல்ல முடிவெடுத்தாலும் அதனை செயல்படுத்த முடியாத அளவுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த கிரக யுத்தத்தை நாம் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டு கடந்து விட வேண்டுங்க. அதே போல் இத்தருணங்களில் கணவன் மனைவி உறவுகளை மிகுந்த எச்சரிக்கையோடு கையாளுங்க. இது மாதிரியான நேரங்களில் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கு வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல இந்த கும்பராசினியர்களுக்கு புதனுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவரும் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சரும சம்பந்தமான உபாதை உங்களுடைய உடலை வருத்துங்க. அதே போல் இத்தருணங்களை 7.5 சனியினுடைய பிடியினால் மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமையிருக்கு. குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்குங்க. அதே போல் மனதில் காரணமில்லாத அச்சமும் அவநம்பிக்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. ஏதாவது ஒரு உபாதையினால் மருத்துவரிடம் செல்ல வேண்டி இருக்குங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏமாற்றமே மீண்டும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு உடல் உபாதையினால் மருத்துவரிடம் செல்ல வேண்டியிருக்கும். உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் திருமண முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சுங்க. பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரிக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகளில் உங்களுக்கு வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்துங்க. தற்காலிக பணியாளர்
பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது ஒத்தி போடப்படுங்க. அதேபோல் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் தாய்நாடு திரும்ப வேண்டிய ஒரு நிலையும் இருக்குதுங்க. அதேபோல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கும்பராசியினர் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடுங்க. எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் எக்காரணத்தை கொண்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கும்பராசியினர் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மிஞ்ச இருக்கு. பல தருணங்கள்ல பண பிரச்சனை ஏற்பட்டு கவலை அளிக்கும். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதே எதிர்காலத்திற்கென்று சற்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதேபோல் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய விற்பனை பாதிக்கப்படுவதன் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக கூட்டாளிகள் விலகிவிடக் கொடுங்க. வெளிமாநிலங்களிலிருந்து வந்த வேலை பார்க்கும் ஊழியர்களினால் பிரச்சனை ஏற்படக்கூடுங்க. இத்தகைய நிம்மதியற்ற நிலையில் வங்கிகளுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்கு. அதேபோல் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கைப்பணத்தை எண்ணி செலவழிக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த பல நிகழ்ச்சிகள் நிமிடத்தில் கை நழுவி போவதால் ஏமாற்றம் ஏற்பட இருக்கு. வருமானம் குறையுங்க. கையில் இருப்பதை கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இது உங்களுக்கு நல்ல ஒரு கிரகநிலை எச்சரிக்கை செய்து எவரும் உங்களுடைய உதவிக்கு வரமாட்டாங்க என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய பேச்சிலும் போட்டிகளிலும் நட்பிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். வெள்ளம் வரும் முன் அணை கட்டுபவன் தான் அறிவாளி என்ற மூதிரையை மனதில் இருத்தி வைப்பவன் தான் புத்திசாலி என்ற வகையில் இந்த புதன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம் முழுவதுமே பேச்சிலும் பேட்டிகளிலும் பிற அரசியல் தலைவர்களுடன் உள்ள தொடர்புகளிலும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அதேபோல் மாணவியரை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்திருப்பது படிப்பில் தீவிர ஈடுபாட்டினை எடுத்து காட்டுதுங்க. அதே தருணத்தில் சனி மற்றும் ராகு ஆகிய இருவரும் புதனுடன் சேர்ந்திருப்பது கூட நட்பு ஏற்படும் வாய்ப்பினை எடுத்து காட்டுது. நல்லோர் நட்பு மேன்மை செய்யும், தீயோர் நட்பு தீங்கில் கொண்டுவிடும். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய எதிர்காலம் இன்றைய கல்வி முன்னேற்றத்தில் தான் உள்ளது என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள சூரியனும் செவ்வாயும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பயிர்கள் செழித்து வளருங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடைய இருக்கு. தண்ணீர் வசதி அளவோடு தான் கிடைக்கும். சிலருக்கு புதிய கால்நடைகள் சேருங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலோ வழக்கமாக தீபத்தை தவிர சனி மற்றும் ராகுவிற்கென்று கூடுதலாக ஒரு எண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.